முதல் முறையாக திமுகவை சார்ந்த ஒரு எம்பி இல்லைன்றால் எம்எல்ஏ இல்லை என்றால் மந்திரி கன்விக்ட் ஆயிருக்கிறாரு இந்த ஹைகோர்ட் மூலியமாக டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்ல ஏதோ ஏதோ ஒரு கேஸ்ல முதல் முறையாக ஒரு லெஜிஸ்லேட்டர் வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறாரு. இது நிச்சயமாக இது வந்து திமுகவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ பொன்முடி மட்டும் கிடையாது. இப்போ ஐபி மேல கேஸ் இருக்கிறது, பெரியசாமி மேல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து கேகேஎஸ் சார் தகுந்த நரசிம்ம இந்த 2 கேஸுகளும் வந்து ஹைகோர்ட்டுக்கு இப்போ வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ நான் ஐ திங்க் நாம ஏதோ ஒரு வாட்டி முன்னாடி பேசியிருக்கோம். ஏறத்தாழ பாதி கேபினெட் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னால உள்ளதான் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். இதுல அஃப்கோர்ஸ் 2 விஷயம் இருக்கு. ஒன்று இந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், அப்புறம் வந்து 2வது வந்து இதனுடைய அரசியல். இது 2யும் பேச வேண்டியதா இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல வந்து இப்போ பொன்முடி இப்போ ஒரு போன வாரம் கூட போய் இப்போ ஜெகன் புஜ்வல் மாதிரியோ, இல்லை என்றால் நாராயண் ராணே மாதிரியோ, இல்லை என்றால் முகுல் ராய் மாதிரியோ, இந்த மாதிரியான எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கின்ற இந்த உதாரணங்கள் மாதிரி பாஜக போய் சேர்ந்திருந்தால் அவருக்கு பாதிப்பு வந்திருக்காது என்றதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வையா இருக்கிறது. சிவபிரன் என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து ஒரு ஆ என்னிடம் ஒரு அட்வொகேட் கூறினது வந்து, இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து கன்விக்ஷன் வந்துட்டாலே, அதாவது இப்போ ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல வந்துட்டா, அது வந்து 2 இயர்ஸ் அந்த இலக்கு இருக்கு. பட் இந்த மாரி விஷயங்கள்ல, அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட், இல்லை என்றால் பாலியல் கொடுமை, இந்த மாரி விஷயங்கள்ல வந்து கன்விக்ஷன் வந்தாலே உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துருதுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடுறாரு. அது எந்த அளவுக்கு ஆ. சரி. இது இது அரசியலா வந்து இப்போ வந்து அ எப்படி திமுக கையாண்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அடுத்து வந்து கொஞ்சம் விரிவா பேச வேண்டியதா இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல வந்து திமுக அ என்ன செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ, அதே ஸ்டாண்ட் தான் இங்கேயும் எடுக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்து இருந்து வந்தவர். திமுகவை சாராத ஒரு நபர். அவருக்கே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, எப்படி ஒரு பொன்முடிக்கு அதே ரூல் தான வைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. மேபி செந்தில் பாலாஜியினுடைய வேல்யூ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக பொன்முடியினுடைய வேல்யூ விட அதிகமா இருக்கும். அதனால தான் அவருக்கு அந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோஸ் குடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இஸ் நவ் மினிஸ்டர் வித் ஒரு போர்ட்ஃபோலியோ. அப்படி இருப்பினும் கூட, இப்போ இந்த ஒரு ஒரு லைன்ல அமைச்சர்கள் ஏறத்தாழ நின்று கொண்டிருக்கிற மாரி எனக்கு தோற்றம் அளிக்குது. ஐடி ஆனாலும் சரி, துரைமுருகன் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து லைன்ல நின்றுருக்காங்க. கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கியூல இருக்கிறது. இந்த கியூல இருக்கின்ற பல நபர்கள் மேல வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிஸ் தான் வழக்க தொடர்ந்து இருக்கிறது. அப்ப அதுலயும் நிச்சயமாக அது வந்து துரிதமாக வேகமாக நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இது மறுபடியும் திமுகவுக்கு ஒரு களங்கம், கெட்ட பேர் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏற்கனவே கரப்ஷன் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து ஒரு 2ஓ இல்லை என்றால் 4ஓ மினிஸ்டர்ஸ் வந்து இப்ப திடீரென்று கன்விக்ட் ஆகி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலை வரும்போது, மறுபடியும் திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஒரு தொய்வாக, ஒரு பெரிய ஒரு செட்பேக்காகத்தான் இருக்கும். இதுவும் தேர்தல் ஏறத்தாழ ஒரு 3, 4 மாசத்துல மேக்ஸிமம் 4த் மந்த்ல தேர்தல் வர இருக்கிறது. அப்போ அந்த தேர்தலுக்குள்ள இந்த நேரேட்டிவ் வேற செட் ஆயிரும் இல்லையா? ஏற்கனவே வந்து அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் 4000 கோடின்னுலாம் பேசிட்டு, அதுல ஒரு ஒரு களம் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அந்த களத்துக்குள்ளால மறுபடியும் இது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரா வந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த பொலிட்டிக்கல் ஃபால் அவுட்ல அஃப்கோர்ஸ் சிவபிரியன் சொன்ன ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த தேர்தல் காலங்களில் வந்து மக்கள் வந்து பணத்துக்காக இந்த அலைகிறது. அப்ப அதிலிருந்து ஆக்சுவலா ஆரம்பிக்கிறது இந்த கரப்ஷனுடைய அதாவது இந்த பேக்வேர்ட் இன்டகிரேஷன் என்று கூறுவோமே. அந்த பேக்வேர்ட் இன்டகிரேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து ரூ. 2000 வந்து கொடுக்க வேணும்னா ஒரு ஓட்டுக்கு, எத்தனை அதிகம் லட்சம் இல்லை என்றால் கோடி வந்து ஒரு அரசியல்வாதி அ ஏர்ன் பண்ணணும். அதாவது ஏறத்தாழ இப்ப இந்த போன தேர்தல்லயே வந்து சில அரசியல்வாதிகள் வந்து அ ம 15 கோடியிலிருந்து 20 கோடி வரை சில எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சி, எம்பி கான்ஸ்டிட்யூன்சி தெரியல. எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சிஸ்லயே செலவழிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எதிரி அது அவ்வளவு பலமாக இருந்த எதிரிகள். நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கான்ஸ்டிட்யூன்சிஸ் என்னவென்று, எங்கவென்று அனைவருக்கும் தெரியும். நான் இதிலேயே ஒரு பெரிய விரிவான ஒரு ஸ்டடி வந்து 2016 தேர்தலுக்கு பத்தி பண்ணதுல வந்து எனக்கு ரெட் இங்க் அவார்டு கூட அதுல தான் வந்துச்சு. ரிப்போர்ட்டிங் ஆன் பாலிடிக்ஸ். ஸோ இது இது காலாகாலமாக நடக்கின்ற விஷயமா இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்க எங்க போய் எடுக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அது ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டும். அது பல விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருது. அது மகன் இல்லை என்றால் மகள், இல்லை என்றால் நெப்யூ இந்த மாதிரியான நபர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அண்ணன், தம்பி, தங்கை இவர்களெல்லாம் வந்து இவர்கள்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணமே அது இந்த
ஃபேமிலி பாலிடிக்ஸ், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த சொல்றதுக்கு காரணமே இங்கதான் ஆரம்பிக்குது. ஏனென்றால் படம் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தால் அதை பிரமோத் மகாஜன் மாதிரி யாருக்குமே யூஸ் இல்லாம பின்வரும் தலைமுறைக்கு யூஸ் இல்லாம எங்கேயோ போய்விடும் என்று எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து தெரிந்த நபர்கள் வந்து இந்தியாவில் எவ்வளவோ இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட அந்த அவலம் நடந்திருக்கிறது. பேர் குறிப்பிட்டா எனக்கு அப்புறம் செருப்படி வரும், அதனால நான் பேர் மட்டும் தவிர்த்துக்கிறேன். ஒரு ஒரு பெரியவர், யாரும் ரிலேட்டிவ்ஸ் இல்லாத பெரியவர், அந்த மாதிரி ஒரு நபர் கூட இங்க இறந்த போது அந்த மாதிரி தான் ஆச்சுன்னு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதனால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் வந்து இந்த கரப்ஷன், இப்போ ஒரு அரசியல்வாதி செய்கின்ற கரப்ஷனை வந்து நாம ஜஸ்டிஃபை பண்ணா அடுத்ததாக அதிகாரிகள் பண்ணுகின்ற கரப்ஷன் எதற்கு என்ற கேள்வி வரும். அப்ப அதிகாரிகள் தான் இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க என்ற நிலை வரும். அப்ப கடைசியில் எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டாக்கு வந்து இன்னைக்கு வந்து 1% இல்லைன்னா 2% கொடுக்கலன்னா பட்டா கொடுக்க மாட்டேன் என்ற நிலைகள் வந்து நிக்கிறது. இது இதுவரை இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு தனித்துவம் பாத்தீங்கன்னா, அரசாங்கங்கள் மாறி மாறி வந்து திமுக அதிமுக மாறி மாறி 89 பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. ஆனால் போன முறை நடந்த அந்த பிரச்சனை 2016 நடந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவே தொடர்ந்துச்சு. அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் நபர்களுடைய அந்த ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகி அந்த என்டையர் ஒரு ஜெனரேஷன் வந்து ரிட்டையர் ஆகுது 10 வருட காலத்தில் வந்து. அதே ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சாதகமான நபர்கள் வந்து விடுகிறார்கள். ஃப்ரெஷ் பிளட் வரல. அதாவது திமுக இருந்து ஒரு ஒரு ஈதர் நியூட்ரல் பீப்புள், அதாவது திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி, ஸ்டாலினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. 2006 இருந்து 2011 வரை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கரப்ஷனே இல்லாம 5 பைசா காசு வாங்காம அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம 2016 இருந்து 2021 வரையான காலகட்டத்தில் வந்து 100% சொல்ல முடியாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு விஷயங்கள் கம்ப்ளீட்டாக கரப்டடான ஒரு பியூரோக்ரஸியை வந்து இன்ஹெரிட் பண்ணுகிறது திமுக. அதன் பிறகு திமுக என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து கம்ப்ளீட்டாக அந்த கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணல. அது அடுத்த ஒரு கட்டத்துக்கு தான் போகுது. இன்னும் நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இன்னும் சுரண்ட வேணும் என்ற ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறார்கள். அப்ப இதுல எல்லாம் இதனுடைய விளைவாக நிச்சயமாக நாளைக்கு கேஸ் வரும் என்று தெரிந்தால் கூட இதை மறுபடியும் செய்ய இருக்கிற இது இந்த பர்பச்சுவேஷன் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் கரப்ஷன்ல தான் நம்ம போய் நிக்கிறோம். அப்ப இந்த கரப்ஷனுக்கு வேற ஏதாச்சும் வழின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேசியிருக்கோம். 30 வருஷமா நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து காசு கொடுக்கணும், அரசியல் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நடத்துறதுக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பிராக்டிகலான சொல்யூஷனே கிடையாது. அப்புறம் ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வருது. அதை வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி இருக்கிறது. இதை விட பெரிய ஒரு மோசடி, ஒரு கரப்ஷன் இந்தியன் பாலிடிக்ஸ்லயே இருக்க முடியாது. ஏறத்தாழ 90% எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு கட்சிக்கும், பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10% தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் போகுதுன்னு பார்க்கும்போது இதுல நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய அந்த ஆதிக்கம் இருக்கிறதா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்க பார்த்தாலும் இந்த கரப்ஷன் என்பது நாம் வந்து எவ்வளோ நாம விரும்பாத ஒரு விஷயமானாலும் இட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் டெய்லி லைஃப், மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதற்கு எங்க முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டெமோக்ரஸிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா, தேர்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா, இல்ல இந்த அரசியல்வாதிகள் சிலரை வந்து பிடித்து ஜெயில போட்டா, அதாவது ஆளுங்கட்சியில் பாஜக சேர்ந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் பாக்கி இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற நபர்களை மட்டும் நீங்கள் வந்து குறிவைத்து எடுத்து உள்ள போட்டால் போதுமா என்ற அந்த கேள்வியும் என் முன்னால் இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக நாம் 30 வருஷம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு பதில் இது மட்டும் விளங்கவில்லை. இல்ல இதை பத்தி நான் விரிவா ஃப்ரண்ட்லைன்ல எழுதியிருக்கிறேன். இதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது ரெக்கார்டட் இன்ஸ்டன்ஸ் இல்லை என்றால் பரவலாக நமக்கு தெரிய வர இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல வந்து அண்ணாவுக்கு எதிராக காங்கிரஸ்காரர்கள் காசு கொடுக்கிறார்கள். அந்த தேர்தலில் அண்ணா தோக்குறாரு. அண்ணா வந்து அந்த இது தெரியுது அவருக்கு. அப்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து சொல்றாரு, அந்த காசை வாங்கும் போது உங்கள் கைகள் கூச்ச வேண்டும், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அப்போ வந்து 5 ரூபா, ஒரு ஃபேமிலிக்கு 5 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதை வந்து சத்தியம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த சூடத்துல வாங்கி அப்படியே சத்தியம் பண்ணிட்டு வாங்குறாங்க. அதன் பிறகு அண்ணா வந்து தோத்து போறாரு அந்த எலெக்ஷன்ல. அப்ப அது அண்ணாவுக்கு தெரியுது. ஆனா அண்ணாவுக்கிட்ட அந்த திமுக கிட்ட அந்த டைம்ல காசு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. அப்ப இந்த தேர்தலுக்கு காசு இல்லை என்றால் ஓட்டுக்கு காசு என்பது அதே அந்த காலத்துல இருந்தே இருக்குது. அப்போ பல இடங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து கொள்ளுப்பாளையம் என்ற ஒரு வில்லேஜ்ல இருந்தேன். அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பொள்ளாச்சி கிட்ட இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லாம் உங்களை வந்து மாடு கட்டி வண்டி கட்டிட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஓட்டு போடுறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஒரு டீ வேணா அந்த இடத்துல கொடுப்பாங்க, அதை தாண்டி ஒன்றும் கிடையாது.
அதே மாதிரி சிட்டிஸ்ல பொள்ளாச்சிக்கு அதன் பிறகு வந்தபோது நான் பார்த்துருக்கிறேன், ஆட்டோல இல்லை என்றால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மால் பஸ்ல மினி பஸ்ல எடுத்து கொண்டு போயிட்டு போலிங் பூத் கிட்ட இறக்குவாங்க. அந்த டைம்ல, அதாவது நான் சொல்றது லேட் 70s ஏர்லி 80s எல்லாம், அந்த டைம்ல எல்லாம் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதாவது நீங்க வந்து வண்டியில அழைச்சிட்டு வரக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதன் பிறகு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பில் ஸ்டேஷனுக்கு பிறகு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கிறது. அதாவது நீங்க வந்து யூ ஷுட் நாட் டிரான்ஸ்போர்ட் பர்சன் எல்லாம் ரூல் இருந்தது. பட் அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தது. ஸ்டேஷன் ஆஃப்டர் ஸ்டேஷன் தான் இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஐஸ் இது பரவலாக வருகிறது டெஃபினட்டாக 80s தான் என்று தான் கருதுகிறேன். 89 தேர்தல், அப்புறம் 91 தேர்தல், இந்த தேர்தலில் தான் சில இடங்களில் வந்து காசு கொடுத்து, அதாவது குறிப்பாக ஒரு ஒரு பொது புத்தியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து இப்போ ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமாக வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அவர்களுக்கு நாம் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஆரம்பிச்ச விஷயமா இருக்கிறது. அதே நேரத்துல வந்து சில ரிலக்டண்டாக வராத நபர்கள் என்று இருக்கிறார்கள். வேறு சில ஏரியால கொஞ்சம், அதாவது இப்போ மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, லோவர் மிடில் கிளாஸ் இருக்கின்ற ஏரியா, அது ஸ்லம் கிடையாது. அதே நேரத்துல இட் இஸ் நாட் இப்போ ஒரு ஒரு பாஷ் ஏரியாவும் கிடையாது. பாஷ் ஏரியால யாரும் வரமாட்டாங்க. ஸோ அங்க காசு கொடுக்கறதே கிடையாது. ஸோ அந்த டார்கெட்டட் காசு கொடுக்கறது வந்து அது ஆஸ் பாலிடிக்ஸ் காட் மச் மோர் காம்படிட்டிவ். அது ஜெயலலிதா காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் எனக்கு என்னை பொறுத்தளவுல வந்து இது பெரிய ஒரு விஷயமாக எப்போ வந்துன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டி தேர்தலில் தான் என்னை பொறுத்தளவுல வந்து பரவலாக வைட் ஸ்ப்ரெட் காசு கொடுத்தது. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, விக்கில போய் பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா தான் இருக்கும். திருமங்கலம் ஃபார்முலா அது நிச்சயமா கட்சிக்கும் சரி, திமுக கட்சிக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆட்சிக்கும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அவப்பெயர் கொண்டு வந்ததுல முக்கிய பங்கு வந்து அழகிரிக்கு இருக்கிறது. அழகிரி அரசியலுக்கு வந்து என்ன செய்தாருன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இது பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து திருமங்கலம் ஃபார்முலா இருக்குது. அப்ப ஆண்டிப்பட்டிக்கு அப்புறம் திருமங்கலம், திருமங்கலுக்கு அப்புறம் தான் இது கம்ப்ளீட்டாக தேர்தலுக்காக காசு கொடுத்தா தான் அது முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்து நாம் நிக்கிறோம். அதன் பிறகு there was no looking back at all. இங்க மட்டும் கிடையாது. இப்ப மத்திய பிரதேசம் பாக்கி எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து பரவலா வந்து இப்ப இங்க வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க இல்லையா, அந்த நபர்கள்னால இது மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவர்களுடைய மாநிலங்களுக்கும் அவர்களுடைய ஊர்களுக்கும் கம்யூனிட்டிஸ்க்கும் எடுத்து செல்கிறார்கள் என்று பார்க்கும்போது இதெல்லாமா கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்று எனக்கு பெரிய ஒரு வியப்பா இருக்கிறது. இல்ல அது ஒரு நேஷனல் லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும்னு கருதுறேன். இப்ப இருக்கிற ஏர்போர்ட் பூரா எடுத்து அதானி கொடுக்கறது எந்த அடிப்படையில் என்ற அந்த கேள்வி வரும். அப்ப அதே மாதிரி தான் இருக்கிற போர்ட் பூரா எடுத்து அதானி கொடுக்கறது, இருக்கிற வேற விஷயங்கள் எல்லாம் ஒரு செல்வந்தருக்கு போறது, ஏர் இந்தியா வந்து டாட்டாவுக்கு கையில கொடுத்தது, இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ அந்த நாம அது அது கம்ப்ளீட்டா ஒரு எக்கானமியை டிஸ்ரப்ட் செய்துவிடும் என்ற அந்த அடிப்படையில் நம்மளுடைய பிசினஸ் ஹெட்ஸ், அதே மாதிரி கார்பரேட் ஹவுசஸ் எல்லாம் பெரிய கடும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு சாத்தியக்கூறு எவ்வளவுன்னு தெரியல. இப்போ வந்து நீங்க சொல்றது முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் பாக்குறேன். அதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னாருக்கு வழங்கப்படுகிறது, அவர் வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துறாரு, இந்த கட்சிக்கு கொடுத்துறாரு, அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட் வருகிறது. அப்போ வென் கரப்ஷன் அலிகேஷன் ஆகுது, இப்போ ஒரு பொன்முடி மாதிரி ஒருத்தர் வந்து கன்விக்ட் ஆறாரு. அப்போ அதன் பிறகு வந்து அவருடைய எல்லா டீலிங்ஸும் நீங்க வந்து இல்லை என்றால் எல்லா டெண்டரும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதுல வந்து குளறுபடிகள் இருக்கும். இல்லை என்றால் வை வாஸ் திஸ் பர்சன் செலக்டட் அந்த கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்விக்குள்ளால் நாம் போயிட்டு அவரை வந்து தண்டிக்க முடியுமா என்ற அந்த இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்திருக்கிறோமா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. எனிவே ஐ வில் எண்ட் வித் தட் கொஸ்டின் ஃபார் நவ். சிவபிரன், எனி லாஸ்ட் தாட்ஸ் ஃபார் யூ?